இது யார் செய்கிற என்னத்துக்காக செய்கிற அந்த அதுகளை பார்க்கக்கூடாது. எங்கட மக்கள் எங்கட பொருளை சப்போர்ட் பண்ணி வேண்டணும். நீங்கள் வந்து துருக்கிக்காரன்கிட்ட 500 பேக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு காசு அட்வான்ஸ் இல்லாமல் வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் அதை பிரிண்ட் பண்ணுற நீங்கள் கொடுத்த பிறகு என்ன நடந்தது? கொஞ்சம் பேருக்கு கூட ஒரு 1000 பேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் போயிருக்கலாம். முதல் யூரோப்பில் இருக்கிறவங்க எங்கட நாட்டில் இருக்கிற உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணணும். சிஎன்இட ஓப்பனிங்குக்கு எங்களோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாரதுன்றது உண்மையாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு ஆள் இன்ட்ரெஸ்டாக இருக்குது வந்து அதெல்லாம் நாங்கள் உங்களை கூப்பிட்டு இங்கே கதைக்கணும் என்று கூட விரும்பினாங்க. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காலங்களுக்கு முதல் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முதல் எனக்கு ஒரு கால் அண்டு வந்துச்சு. தம்பி, நான் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருந்தேன். நான் எல்லாமே இல்லாமல் போயிட்டு சரியாக கஷ்டப்பட்டு நான் இப்போ உங்களோட பெண்கள் சார்ந்த தொழில் முயற்சிகள் பற்றின வீடியோக்களை பார்க்க எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். திடீரென்று நிறைய காலங்களுக்கு பிறகு நேற்று எனக்கு ஒரு அழைப்பண்டு வந்துச்சு. வணக்கம் தம்பி, நான் ருஷாந்தி நவநீதன் கதைக்கிறேன். உங்களோட சிஎன்இ ஓப்பனிங்கை பற்றி நான் உங்களோட வீடியோ பார்த்துனா நான் இலங்கையில் வந்து நிற்கிறேன், அந்த ஈவெண்ட்டுக்கு வரலாமான்னு கேட்டிருந்தா. எனக்கு சரியான சந்தோஷம். நான் மறக்கையில் அவள் கதைச்சதை வாங்கொண்டு நான் அவள் அழைத்திருந்தேன். நான் இன்றைக்கு அந்த நிகழ்வுக்கு வந்தவ. அப்போ எப்படியெல்லாம் தான் கஷ்டப்பட்டவ இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறா, ஒரு ஃபவுண்டேஷன் மூலம் பெண்களுக்கு எப்படியெல்லாம் வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு இங்கே வந்து என்னட்ட வந்திருக்கிறா. அவள் தான் நீங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறீங்க. வணக்கம் அக்கா. வணக்கம் விதுஷன். நீங்கள் ஜெர்மனில் இருந்து இன்றைக்கு சேம்பர் ஆஃப் நதர்ன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக. அதுக்கு முதல் உங்களை பற்றின ஒரு அறிமுகம் சொல்லிடுமா? நீங்கள் யார்? நான் வந்து ஜெஃப்னாவில் பிறந்தேன். நான் 11 வயதில் போரின் காரணமாக பேரண்ட்ஸோட ஜெர்மனிக்கு போய் செட்டில் ஆனேன். சின்ன வயதுலேருந்து அங்கே இருந்தேன்னா நான் எங்களோட சித்தப்பா எல்லாம் பிஸ்னஸ் செய்தபடியாக ஒரு 15 வயதுலேருந்தே பிஸ்னஸ்லேயே இருந்தேன். நான் மேரி பண்ணின பிறகு நாங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி செய்துட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ இந்த 2011 வந்து ஃபர்ஸ்ட் டைம் போருக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்தோம். வந்துட்டு போன பிறகு எனக்கு இங்கே இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் சாப்பிடாமல் கஷ்டப்படுறதை பார்க்க எனக்கு அது டிஸ்டர்பாக இருந்தது. அப்போ ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், நாங்கள் இப்போ பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கிறோம், நீங்கள் பிறந்த சிட்டிலேயும் நான் பிறந்த சிட்டிலேயும் 2 பிள்ளைங்களும் எடுத்து சப்போர்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜெஃப்னாவில் மானிப்பாயில் ரீமார்க்ஸ் வந்து சின்ன கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. என்னுடைய நோக்கமாக இருந்தது பெட்ரிக் சட்டை இங்கே கவர்மெண்ட்ஸ் மாதிரி வச்சு தச்சுட்டு ஜெர்மனில் எடுத்து விற்கிறதுக்கு தான் என்னுடைய பிளான் இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரிலேட்டிவ் ஒராக்களோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே சக்ஸஸாக போயிட்டு இருக்கீங்களே. அந்த டைமில் வந்து அந்த பொலித்தீன் பேக் வந்து ஸ்டாப் பண்ணணும், துணி பேக் இதன்னொன்று கவர்மெண்ட் இங்கே இதன்னிக்கல. அப்போ அது செய்தால் பிஸ்னஸ் கூட போகும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜெர்மனுக்கும் நான் எடுத்தேன், என்னுடைய ஓன் ஷாப்புக்கும் பேரெல்லாம் பிரிண்ட் பண்ணி ஓன் ஷாப்புக்கும் இதை நின்னாங்க. ஆனால் ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் வந்து கணக்கு தமிழ் கடைகள் இருந்தது. ஆனால் அந்த டைமில் ஒரு எத்தனையோ தமிழ் கடை டோர்ட்மண்ட் என்ற சிட்டியிலேருந்து ஃப்ராங்க்ஃபோர்ட் என்ற சிட்டியிலேருந்து எல்லா தமிழ் கடைகளுக்கும் போய் கேட்டேன் நான். அதுவும் அவங்களுக்கு சொன்னேன், இப்படி லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இது தைக்கிறாங்க, இது தைச்சா அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்குன்னு. ஆனால் எல்லாருமே சொன்னது வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் துணி பேக் எடுக்கிறோம், இப்போ எங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட மைண்ட் செட் வந்து எனக்கு தேர்றதுன்னு பார்க்குறதுங்காலே அந்த கஷ்டப்பட்ட பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமென்று யோசிக்கல உதரம். கடைசியாக நான் வந்து ஒரு துருக்கிக்காரங்களோட கடையில் போயிட்டு இந்த பேக்கை காட்டி சாம்பிள் காட்டிக்க அவன் உடனே சொன்னான் 500 பீஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணித்தாண்டு உடனே ஹாஃப் அட்வான்ஸ் தந்தாங்க. நான் அதை இங்கே சென்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து 250 பேக்ஸ் வந்தது. இப்போ எந்த பேக்ஸ் இங்கே பிரிண்ட் பண்ணி வராதில் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனையால் கார்மெண்ட்ஸை வந்து அவங்கள்ட்டயே கொடுத்துட்டு நீங்கள் அந்த 8 பிள்ளைகள் எங்களை நம்பி சீட் எல்லாம் போட்டிருக்குறாங்க, பொம்பளை பிள்ளைங்க, அவங்களோட லைஃப் எதனக்கூடாது ஸ்பாயில் பண்ணக்கூடாது எல்லோரும் சொன்னவங்க அந்த மிஷின்களை எடுத்து ட்ரிங்கோவில் போட்டுட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஆனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்க புது பிள்ளைகளுக்கு தான் ஒர்க் வரும், அதை விட நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்த குழப்ப விரும்ப இல்லை. அப்போ அதால் நான் சொன்னேன், நீங்களே இந்த மிஷின்களை வச்சு எல்லாத்தையும் வச்சு நான் இதில் இனிமேல் தலையிட மாட்டேன், ஆனால் இதை வச்சு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சேலரி கொடுத்து அந்த பிள்ளைகள் நம்பி வந்ததை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு 2017 இருந்து விலகிட்டேன். நீங்கள் வந்து துருக்கிக்காரன்கிட்ட 500 பேக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு காசு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினீங்க.
ஆனால் நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் அதை பிரிண்ட் பண்ணுற கொடுத்த நீங்கள் கொடுத்த பிறகு என்ன நடந்தது? 250 பேக்ஸ் பிரிண்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அந்த ஹாஃப் அவங்க தான் அந்த அட்வான்ஸுக்கு. மிச்சம் வந்து டிலே பண்ணிட்டு இருக்கேக்கு ஏன் டிலே பண்ணுது அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் பிரச்சனை வந்துட்டு, அப்போ அவங்க வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதால அங்கே ஆர்டர்ஸ் வேறு லேட் ஆகிறன்ற ஒரு இஷ்யூ. தமிழாக்கள் சப்போர்ட் பண்ணாட்டியும் வேறு நாட்டாக்கள் அந்த பேக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பேக். இப்போ ஜெர்மனியில் வந்து இப்போ தான் அந்த பேக் வந்து பெரிய இந்தியாவில் இருந்தெல்லாம் எடுத்து விற்கிறாங்க. அந்த டைம் இவங்க வடிவாக செய்திருந்தாங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஒர்க் கொடுத்துருக்கலாம். அந்த கம்யூனிகேஷன் பிரச்சனையால் நான் அதை விட்டுட்டேன். இப்போ நீங்கள் சொல்ல வாரீங்கள், நீங்கள் ஆர்டர் கொடுத்த பொருட்களை சரியாக உற்பத்தி செய்து தராதபடியாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து நீங்கள் அந்த கான்ட்ராக்டை முடிச்சிட்டீங்க. அதுக்கு பிறகு உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு? 2018 வந்து எங்களோட ஹஸ்பண்டோட சிட்டியில் வந்து ஒரு 2 பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இதை நின்னாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்க சக்தி ஃபவுண்டேஷன் பேர் வச்சேன். நான் சக்தி என்ற அம்மனை குறிக்கும், வீரத்தை குறிக்கும், நான் எனர்ஜி என்ற. அப்போ சக்தி ஃபவுண்டேஷன் வச்சு நார்மலாக நான் அது லேடிஸுக்காகத்தான் செய்கிறதுக்கு இருந்தேன் நான். பட் அந்த டைமில் வந்து லேடிஸை எடுத்து ஒரு ஹாஸ்டலோ இல்லை படிப்பிக்கிறேன்டேக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு தேவை. அங்கே இருந்துட்டு இங்கே இருந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்றது தெரியாததில் மூதூர் சேனையூர் மத்திய கல்லூரி அந்த ஸ்கூல்ல இருந்து வந்து இப்போ நாங்கள் சக்தி ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறபடியாக அவங்க வந்து எங்களோட கதைச்சாங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுக்காமக்கி அங்கே வந்து ஹாஸ்டல் ஒன்று இருந்தது. ஊருக்கு முன்னுக்கு வந்து 190 பிள்ளைகள் வந்து அங்கே இருந்து தங்கி படித்தவங்க ஓரால் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2009. அதுக்கு பிறகு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க திருப்பி அதை திறந்து இதுன்றதுக்கு. என்னென்னு சொன்னால் அந்த ஸ்கூலுக்கு வேறு ஒன்றுமெண்டா காட்டு வழியாலையெல்லாம் பிள்ளைகள் வேறு ஓணும். அப்போ நைட் அண்டைக்கு இருட்டண்டைக்கு ஜானியல் வெறும் அப்படியான ஒரு இஷ்யூ இருந்தபடியாக பிள்ளைகள் நெக்ஸ்ட் லெவலுக்கு படிக்க இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அவங்க வந்து கதைக்கு அப்ரோச் பண்ணிக்க எனக்கு அதை செய்கிறது நல்லதுண்டு. அப்போ நானும் ஹஸ்பண்டும் சொன்னோம், ஓகே நாங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம், சிம்பிளாக கொஞ்சம் பிள்ளைகளோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வேறு யாராவது எங்களோட ஃபவுண்டேஷனில் சேர்ந்து இணைஞ்சு செய்ய விரும்பினால் அவங்களையும் இதுக்குள்ளே எடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் 2018 மார்ச் 28 எனக்கு அந்த நாளை மறக்கல. அது ஒரு பேபி கிடைச்ச நாள் மாதிரி. அங்கே போயிருக்க அங்கே அவங்க அந்த பிள்ளைங்க வந்து எனக்காகவே இயற்றி ஒரு பாட்டு படித்தவங்க, அந்த படிப்பு தந்த ஒரு தெய்வம்ன்ற மாதிரி. அது வந்து சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு பேபி கிடைச்ச ஒரு ஃபீலிங் மாதிரி. நல்ல இதாக ரன் பண்ணிட்டு போனாங்க. 2021 வரைக்கும் 13 பிள்ளைங்க, 13 ஆம்பளை பிள்ளைங்க. அது அந்த ஹாஸ்டல் எல்லாம் 2009 க்ளோஸ் பண்ணபடியாக ரெனோவேஷனை தேவையாக இருந்தது. நாங்கள் எல்லாம் ரெனோவேஷன் செய்து பெட்டுகள் எல்லாம் புதுசாக போட்டு எல்லாம் செய்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் இங்கே இருந்தவ நித்யான்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை நாங்கள் ஃபோன் பண்ணி அவள் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தவன். நான் அங்கே இருந்து மணி சென்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு ஆகஸ்ட் ஏப்ரல்லையும் இங்கே ஹாலிடேக்கு வருவேன். இங்கே திருங்கோவில காளி கோயில் திருவிழா நடக்கிறது. அந்த ஹாலிடேக்கு பிள்ளைங்களோட வந்து நான் அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த பிள்ளைகளோடையும் சேர்ந்து விளையாடி எல்லாம் செய்கிறேன் நான். ஆனால் 2021 வந்து கோவிட் வந்தது. கோவிட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை நாங்கள் அந்த பிஸ்னஸ் ஜெர்மனியில் நடத்தின பிஸ்னஸ் வந்து 11 வருஷமாக கடை வச்சுருந்தோம் நாங்கள் அந்த கடை. ஆனால் கோவிட்டால் அதில் பக்கத்தில் கோவிட் சென்டர் வந்தது. அந்த கோவிட் சென்டர் வந்து எங்களோட கடை பெருசண்டா அவங்க எடுக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த லீஸ் இது வந்து ஸ்டாப் பண்ணி எங்களை எழும்ப சொல்லிட்டு கோவிட் சென்டர் அதுக்குள்ளே வந்துட்டு அப்போ அது எங்களுக்கு முதலாவது ஒரு தாக்கம் வந்துட்டு அந்த மெயின் வருமானம் பெற அது ஒரு கடை. இப்போ நாங்கள் ஒரு சின்ன கடை நடத்திட்டு இருந்தோம் நாங்கள். அதில் இதண்டிட்டு இருக்கையில் எனக்கு கோவிட் வந்துட்டுது. ஸோ அப்போ நாங்கள் வந்து அதை வேறு ஆக்கள்கிட்ட கேட்டு நாங்கள் லண்டனில் எல்லாம் ஒரு ஃபுட்பால் கிளப் ரிலேட்டிவ் ஆக்கள் அவங்க வந்து வீக்கெண்டு சந்தித்து ஃபுட்பால் விளையாடுவாங்க. அவங்க வந்து ஒரு 9-12 பேர் இருக்கிறவங்க எங்களோட தமிழ் ஆக்கள் தான். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், நான் நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷனை ஒரு 2 இயர்ஸுக்கு ரன் பண்ணுங்க, மந்த்லி மணி சென்ட் பண்ணி நான் அதுக்கு பிறகு நான் எப்படியும் பிஸ்னஸால் வந்துடுவோம் நாங்கள் மேலே. அப்போ நாங்கள் அதை திருப்பி டேக் ஓவர் பண்ணுவோம்ண்டு அவங்க யோசிச்சு சொல்கிறேன்ட்டு 9-12 ஆம்பளைங்க இருந்து செய்தவங்க. ஆனால் அவங்களுக்கு வீக்கெண்டுக்கு வந்து 400
400-500 பவுண்ட்ஸில் வச்சு ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் இதை செய்கிறதுக்கு முன்வர மனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வேறு வழி யாருமே எனக்கு எவ்வளவோ பேர்கிட்ட நான் கேட்டேன் சப்போர்ட் உதவுமே தர இது இல்லை. டிசம்பர் 4ஆம் தேதி அதை தற்காலிகமாக மூடுறேன்னு சொல்லி மனம் இல்லாமல் எழுதி கொடுத்தேன் நான். அப்போ கோவிட் டைமும் இங்கேயும் எல்லா இடமும் க்ளோஸ் தானே, லாக்டவுன் அந்த பிரச்சனை இருந்தபடியே பேர்ந்து அவங்க க்ளோஸ் பண்ணி 6ஆம் தேதி எனக்கு கோவிட் வருது. கோவிட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் 20 days இருந்தேன். நான் 20 கிலோ வெயிட் லூஸ் பண்ணி கோமாக்கு போகிற ஸ்டேட்டில் இருந்து. அப்போ என்னுடைய ஃபவுண்டேஷனில் வந்து இதில் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தவங்க. அவங்களுடைய பேர் வந்து நித்யா, ஸ்ராணி, ராஜதுரை சார், சுபாஷ், நவான். இவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து நல்லா செய்தவங்க. அப்போ அந்த டைமில் ஃபவுண்டேஷன் க்ளோஸ் ஆகிட்டுது. எனக்கு கோவிட் வந்துட்டு கோமாக்கு போகிற ஸ்டேட்லேருந்து ஏதோ கடவுள் இல்லை, அவங்க எல்லோரும் கால் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க. எல்லாருடைய ப்ரேயிங் தான் திருப்பி நான் எழும்பினேன். ஆனால் எனக்கு 20 daysல 20 கிலோ வெயிட் லூஸ் பண்ணினதில் ஹெல்த் இஷ்யூ இருந்தது. அப்போ நான் ஜெர்மன்ஸ் மெடிசின் ட்ரை பண்ணி பார்க்க எனக்கு அது பெட்டராக வரையில்லை. அப்போ நாங்கள் வந்து இங்கே 22ல் வந்து இங்கே கப்பல் துறை என்று ட்ரிங்கோவில் இருக்குது. அங்கே ட்ரீட்மெண்ட் செய்யல, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் செய்து பேருந்து சிறுதானியங்கள் சாப்பிடக்க எனக்கு பெட்டராக வந்தது. ஸோ அப்போ அதுக்கு பிறகு தான் நான் பார்க்க அந்த சிறுதானியங்களோட பெனிஃபிட் வீட்டில் இருக்க கூகுள் பண்ணி அதை என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்க எங்களோட பாரம்பரிய உணவு நாங்கள் மறந்த உணவு அதை சாப்பிடக்கல பெட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் சிறுதானியங்கள் இந்தியாவிலேயும் எடுத்து இப்போ எங்கேயும் வந்து ஸ்ரீலங்காவில் என்னென்ன பல பாரம்பரிய உணவு வகைகள் இருக்கோ சாய் நேச்சுரல் ப்ரொடக்ட் இப்போ ஒரு ஷாப் எடுத்துட்டேன். கோவிட் நேரம் எல்லாற்ற கடைகளுமே அடைக்கப்பட்டது, நிறைய வியாபாரங்கள் மூடப்பட்டது. எந்த ஒரு பெரிய ஒரு பணக்காரராக இருந்தாக்கள் கூட டவுனில் வந்தது. அந்த வகையில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்து கொண்டிருந்த நீங்கள் அது அப்படியே முற்றுமுழுதாக இல்லாமலாக்கப்பட்டது அந்த கோவிடால். நீங்கள் கதை கேட்க விளங்குது எவ்வளவு பக்குவமாக அந்த இல்லத்தை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கள், எப்படி நீங்கள் அதுக்கு பாடுபட்டீங்கள்ன்றது விளங்குது. இப்போ நீங்கள் ஜெர்மனில் நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ வந்து சாய் நேச்சுரல் ப்ரொடக்ட்டுன்ற ஒரு ஷாப் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இந்தியாவிலிருந்தும் சிறுதானியங்கள் ப்ரொடக்ட்டுகள் எடுக்க போகிறோம், கஞ்சி மிக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு. மற்றது இங்கே இலங்கையில் என்ன உற்பத்தி செய்கிறாங்களோ அதை எடுக்கணுமெண்டு. ஆனால் நான் இது லாஸ்ட் இயர் வந்து இங்கே கிளிநொச்சியிலேருந்து எடுத்தேன் நான். ஆனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ஜெர்மன் வந்து ஸ்ட்ரிக்ட், அதில் வந்து சர்டிஃபிகேட் தேவை, டாக்குமெண்ட்ஸுகள் அந்த ப்ரொடக்ட்டுக்கு கணக்கு விஷயங்கள் தேவை. ஆனால் அதை செய்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. அங்கே இருந்துட்டு நான் இங்கே யார் இந்த இது அதை விட இங்கே இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்ய தெரியுது ஒழிய ஆனால் அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறேன்னு நாலேஜ் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணின சிஎன்இ உங்களோட யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். நான் ட்ரிங்கோவில் நின்றுனேன். அப்போ அதில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதை என்னென்னு செய்கிறாங்க என்னென்னு பார்க்கணும். என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து ஜெஃப்னாவிலேயோ இங்கே வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பெண்கள் செய்கிற பொருட்களோ ஜெர்மனுக்கோ இல்லை யூரோப்புக்கு கொண்டு போகணுமென்றது தான் என்னுடைய நோக்கம். எமது நாட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்களும் ஒரு உறுதுணையாக இருக்கணுமென்றதுக்காக. பட் அதை பார்த்துட்டு உங்களோட யூடியூப் சேனலில் அதை பார்த்துட்டு தான் நான் இன்றைக்கு எக்ஸ்ட்ரா ட்ரிங்கோவில் இருந்து இங்கே ஜெஃப்னாக்கு வந்திருக்கிறேன். அதை பார்த்தது நல்ல சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த பெண்கள் வந்து செய்துட்டு இருக்கல அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக இயலாது. அப்போ நாங்கள் ஒரு உங்களோட சேனல்லையோ பார்க்கல அந்த பெண்களை பார்க்க நாங்கள் ஓகே அந்த ப்ரொடக்ட்டுகள் எடுக்க போகிறோம்னா நாங்கள் உங்களோட கான்டாக்ட் பண்ணலாம், இந்த ப்ரொடக்ட் நாங்கள் எடுக்க போகிறோம், என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை, என்னம்மா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் என்று சொல்லிக்கல. அது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல். என்னென்னா ஒவ்வொரு இடமா நாங்கள் இங்கே சர்டிஃபிகேட் ரெண்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இலங்கையில் இருக்கிற சிறு தொழில் செய்கிற பெண் தொழில் முயற்சியாளர்களோட கதைச்சு அவையோட பொருட்களை உங்களோட நாடு ஜெர்மனுக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இங்கே இருக்கிறார்கள் சரியாக ஏற்றுமதி செய்யணும், அதுக்குரிய சர்டிஃபிகேஷன் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், ஏற்றுமதி அதிகார சபையோட அனுமதி இருக்கணும் என்றது உங்களுக்கு தெரியுது. அதால் நீங்கள் சவால்களை எதிர்கொள்கிறீங்க. இப்போ இது எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்காக தான் இன்றைக்கு வடமாகாணத்தில் சேம்பர் ஆஃப் நார்தர்ன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வடமாகாண ஏற்றுமதியாளர் சம்மேளனம் என்று உருவாக்கப்பட்டிருக்கு.
அந்த சம்மேளனத்தில் இவர்களுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன் ப்ரோசஸ் எப்படி செய்கிறது, ஏற்றுமதி எப்படி செய்கிறன்ற முழு விவரங்களும் அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலம் நீங்களும் உங்களுக்கு தேவையான ஏற்றுமதிகளை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த சிஎன்இட ஓப்பனிங்குக்கு எங்களோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாரதுன்றது உண்மையாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு ஆள் இன்ட்ரெஸ்டாக இருக்குது வந்து, அதால் நாங்கள் உங்களை கூப்பிட்டு இங்கே கதைக்கணும் என்று கூட விரும்பினாங்க. அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு இங்கே இருக்கிற பெண் தொழில் முயற்சியாளர்களோட கனெக்ட் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் கட்டாயம். ஏனெண்டா இங்கேயும் இருக்கிற வந்து எங்களுக்கு மார்க்கெட் இல்லை, சந்தை இல்லை என்ற ஒரு பிரச்சனைன்றது அதை நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி தரோம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் சொன்னீங்கள் முதல் சக்தி ஃபவுண்டேஷன், இப்போ சக்தி ப்ராடக்ட்ஸ், இப்போ வந்து சாய் சக்தி ஃபவுண்டேஷன். சாய் சக்தி ஃபவுண்டேஷன் என்ன செய்கிறீங்கள், என்ன செய்ய போகிறீங்கள்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து இந்த சிறுதொழில் செய்கிற பெண்கள்கிட்ட வந்து ப்ரொடக்ட் எடுக்கிறதுக்கு, அதுவும் உங்களோட யூடியூப் சேனலில் நான் ஃப்ரீயாக வெல்கம் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால், அந்த கூடுதலாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து நார்மலாக நாங்கள் யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த சேனலில் வந்து நீங்கள் எத்தனையோ பாதிக்கப்பட்ட பெண்களோட லைஃப் ஸ்டோரி போட்டிருக்கிறீங்க. இப்போ நான் நாளைக்கு கிளிநொச்சியிலேயும் ஒரு லேடியை போய் சந்திக்க போகிறேன். அவங்க நெசவு தொழில் செய்கிறாங்க, பழைய போராளி, கால் இல்லாமல் காலில் அவங்களுக்கு பம்ப்ஸ் பட்டதா என்னன்னு சொல்லிட்டு, அப்படியான எங்களோட நாட்டுக்காக அவங்க போராடி இன்றைக்கு இயலாமல் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள கண்டு கொள்ளாமல் விடக்கூடாது. என்னென்னு சொன்னால், நாங்கள் யூரோப்லேயோ எந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறோமோ அதற்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான். நான் சின்ன வயதில் போயிருந்தா கூட எனக்கு வந்து சரியான நாட்டுப்பட்டு. என்னென்னு சொன்னால், நாங்கள் லக்ஸரி எப்படி அங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, வேலை செய்கிறவங்க எல்லாரும் விடிய குளிருக்குள்ள எழுப்பி கஷ்டப்பட்டு பிள்ளைகளும் பார்த்துக்கொண்டு செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஸ்ரீலங்காவோட பார்க்க ஜெர்மனில் வந்து ஜெர்மனோ யூரோப்போ எந்த நாடுனாலும் லக்ஸரி லைஃப் தான். உண்மையில் லேடிஸ் எல்லாரும் லைசன்ஸ் எடுத்து கார் வச்சு ஓடுறாங்க, எவ்வளவோ விஷயங்கள் லக்ஸரி லைஃப். ஆனால் அந்த லைஃப் வர்றதுக்கு அடித்தளமாக இருந்தது யார்? எங்களோட போராளிகள். ஆனால் அவங்க வந்து ஒரு லேடி வந்து நாங்கள் துணிகிறதுன்றது வேறு விஷயம். இப்போ இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே ஒரு பெண் வந்து துணிஞ்சு பம்சையும் போட்டு இது கடலுக்குள்ளே போய் இதெல்லாம் எவ்வளவோ ஒரு பாராட்டத்துக்க வேண்டிய விஷயம். ஒரு பெண்கள் அந்த டைமில் ஒரு டீனேஜ் வயதில் நாட்டுக்காக தங்களோட உயிரை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, உடலில் அங்கவீதம் பட்டிருக்காங்க. அவங்கள நாங்கள் பார்க்கணும். இப்போ எங்களோட கடமை அது. நான் நினைக்கிறது அதுதான். அப்போ நான் ஒரு லேடியோட கதை கேட்கல லாஸ்ட் இயர்ஸ். அவங்க வந்து சொன்னது என்னென்னு சொன்னால், அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஓர் டைமில் பம்ப்ஸ் விழுந்து செத்துட்டாங்க, சகோதரி மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்படி இருந்தும் சிறுதானியங்கள் அந்த குறிஞ்சா குட்டுமா அப்படி என்ன நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போகணும் என்று எடுத்துக்கொண்டு போவேக்கில்ல சில ஆம்பளைங்கள் வந்து கால் பண்ணி தப்பாக கதைக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு வேதனை. அந்த எவ்வளோ அந்த பிள்ளைகள் வந்து கஷ்டத்தில் இருந்து தாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுமெண்டு ஒரு இதன்னைக்கில் இப்படி சில ஆண்கள் அப்படி நடக்கிறபடியே ஹஸ்பண்டோ பேரண்ட்ஸோ வந்து அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விட மாட்டாங்க பயத்தில் இதுன்றது. அப்போ தான் அவங்க அந்த கதை கேட்கல, அக்கா நீங்கள் ஒரு லேடியாக இருந்த ஒரு பிஸ்னஸுக்கு எடுத்தது மிக்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், நான் இவ்வளோ நாளும் பிஸ்னஸ் செய்தது ஓகே, ஆனால் இப்போ எங்களோட மக்களுக்கு எங்களோட பெண்களுக்கு ஒரு பிஸ்னஸில் சகோதரியாக இருக்க வேண்டிய ஒரு காரணம் முக்கியம் ஒன்று இருக்குது. அப்போ தான் நான் டிசைட் பண்ணினேன், நான் திருப்பி என் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்போ வந்து சக்தி ஃபவுண்டேஷன் வச்சுனா இப்போ சாய் சக்தி ஃபவுண்டேஷன் உண்டு. முழுக்க பெண்களும் பாதிக்கப்பட்ட கேண்டிகேப்பாக இருக்கிற பெண்கள், எங்களோட மாவீரரோ அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படி அந்த முழுக்க பெண்களுக்காக இது. இப்போ கால் பண்ணினா ஒரு பெண் எடுத்து ஓகே நான் ட்ரிங்க் பண்ணிக்கி அவங்க 3 தரம் 4 தரம் ட்ரிங்க் பண்ண அப்புறம் தான் அவங்க எடுத்தவங்க. என்னென்னு சொன்னால் அவங்க பயப்படுறாங்க, ஃபோனில் போகிறதுக்கு கூட பயம். இவ்வளவு காலம் இதண்டி பயந்து வாழ்ந்து இப்போ சுய செய்கிறதுக்கு கூட ஒரு பயந்து வாழணுமெண்டா எவ்வளோ ஒரு வேதனையான விஷயங்கள். அப்போ அவங்க எடுத்து அக்கா நீங்கள் என்ன செய்யலாம் நெக்ஸ்ட் லெவல்ன்ற ஒரு கதைக்கிறதுக்கு ஒரு சகோதரியாக நான் இங்கே இருக்கணுமெண்டா நான் ஜெர்மனில் தான் இருப்பேன். ஆனால் என்னோட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் சாய் சக்தி ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் ஜெர்மன்லேயோ எல்லா நாடுலேயும் நல்லா படித்து லோயராக இருக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, எத்தனையோ நல்ல எடுக்கேட்டாக இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய நோக்கம் வந்து யூரோப்லேயும் லேடிஸ் பிஸ்னஸ் செய்துட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க.
அவங்களோட நாலேஜ் வந்து இங்கே தேவை. ஸோ அந்த லேடிஸ் சாய் சக்தி ஃபவுண்டேஷன் அவங்க விரும்பினா எங்களோட இணையெல்லாம் கால் பண்ணி இதுக்கு வந்து மெம்பர்ஷிப்டோ ஒரு காசுக்கு இது இல்லை எங்களோட அது ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைன்னா நாங்கள் பொது நிலைமை நினைக்கிற மனிதர்கள் பெண்கள் வரணும். அதை இணைஞ்சு இங்கே இருக்கிற பெண்களுக்கு என்ன விதமான நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் நாங்கள் ஒரு பெண்ணுக்குமே காசு கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து சுய தொழில் செய்து முன்னேறணும். இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா எவ்வளோ டெவலப் பண்ணிட்டாங்க. என்னது ஒரு சாரியா இல்லை நெக்லஸ் ஐட்டங்களா எவ்வளோ நைட்டிஸ் ஐட்டமா வீட்டில் இருந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் போட்டு பிஸ்னஸ் செய்து எவ்வளவோ நல்ல ரீச் ஆகிருக்கிறாங்க. அதே எங்களோட பெண்களால் முடியாது. அது எங்களால் பெண்களால் முடியும். ஆனால் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு ஒரு ஊண்டுகோல் இல்லை. அந்த பெண்களை தேடி எடுக்கிறபடியே தான் எங்களுக்கு நான் பார்த்துட்டு இப்போ உங்களோட இதில் வந்து நான் ஒரு 10-15 லேடிஸை பார்த்துருப்பேன். அவங்களோட இதில் இவங்களோட போய் கதைக்கணும் இவங்களோட போய் கதைக்கணுமெண்டு இல்லைன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுறது தெரியாது. அதால் இது நீங்கள் செய்கிறது நல்ல விஷயம். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் திறந்திருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் இதில் இருந்து என்னென்ன ப்ரொடக்டுகள் நாங்கள் ஜெர்மனுக்கு எடுத்தால் பிஸ்னஸ் ஆகும், யூரோப்புக்குள்ள எடுத்தால் பிஸ்னஸ் ஆகும், எந்தெந்த பொம்பளைங்கள்ட்ட அதை வந்து இப்போ எங்களுக்கு ஈஸியாக போயிட்டது. முந்தி வந்து ஒவ்வொரு தடவை தேடணும். இப்போ வந்து விதிஷன் இல்லை இங்கே இவங்களோட கான்டாக்ட் பண்ணினா எங்களுக்கு என்னென்ன ப்ரொடக்டுகள் தேவை என்னென்ன பெண்கள் தயாரிச்சுட்டு இருக்காங்களோ அந்த ப்ரொடக்டுகளை வந்து நாங்கள் யூரோப்புக்கு ஜெர்மனுக்கு எடுத்து யூரோப்புக்குள்ள இப்போ சிறுதானியத்தில் இங்கேயும் பல்லுயிர் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. பல்லுயிர் ப்ராடக்ட் வந்து அங்கே வந்து ஃபேஸ்புக் சேனலில் அவங்க வந்து சிறுதானியங்கள் குக் பண்ணுறவங்க அதை குக் பண்ணிக்கல எல்லாருமே கேட்டுருந்தாங்க எங்கே அந்த ப்ராடக்ட் வேண்டலாமண்டு. ஆனால் அவங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து தான் பார்சலாக போயிருக்குது. ஆனால் யூரோப்புக்குள்ளே எல்லாரும் இங்கேருந்து பார்சல் எடுக்க இயலாது. அப்போ நாங்கள் இந்த ப்ராடக்டுகளை நாங்கள் இப்போ யூரோப்பில் ஃப்ரான்ஸில் அச்சப்பல்லையோ லண்டன்லையோ ஜெர்மனியில் இதன்னிக்கு எங்களோட மக்கள் போய் வேண்டியதில் அந்த ப்ராடக்ட் இங்கே உற்பத்தி கூடையில் ஒர்க்கர்ஸுக்கு தேவை இன்றைக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்களோட சமுதாயம் போகலாம். பல்லுயிர் ரெண்டு ஒரு உற்பத்தி பொருளை சொன்னீங்கள். பல்லுயிர் செய்கிறது வந்து என் ஃப்ரெண்ட் நிரோஷன் அண்டு நிரோஷன் பொருட்கள் வந்து ஜெர்மனில் கிடைக்கிது. அதை பற்றி கதைக்கிறீங்களன்றது உண்மையாக எனக்கும் பெருமை. என்னோட அவர்களும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதுக்கு மார்க்கெட் இல்லை அங்கே யார் வாங்குறது என்று தெரியாமல் ஒரு உத்வேகமாக இருக்கிற ஒரு இளைஞர்கள். அப்போ நான் அதில் கட்டாயம் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். இதுக்கு பிறகு என்னக்கா இதோட சரியா இல்லாட்டி இப்போ நீங்கள் பொருட்கள் எல்லாம் வாங்குறீங்க அடுத்தது என்ன? அடுத்தது அந்த பெண்களுக்கு இப்போ நாங்கள் ப்ரொடக்ட்கள் கூட வேண்டியதில்ல. பெண்களுக்கு வந்து இப்போ நாங்கள் யூடியூப் உங்களோட சேனலில் பார்த்தவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒர்க்கர்ஸ் தான் வச்சுருக்கணும். ஒரு 2-3 பேர் வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் வந்து அங்கே ஜெர்மனில் வேண்டிக்கல. நாங்கள் இப்போ ஃப்ரான்ஸ் லண்டன் எல்லாம் எங்களுக்கு கிட்டத்தான் கார்லேயே போகலாம். நாங்கள் வந்து ஃப்ரான்ஸ் லண்டனுக்கு எல்லாம் கொடுக்குற ஐடியா இருக்குது. அப்போ எங்களோட மக்கள் அதைத்தான் திருப்பி சொல்கிறேன். எங்களோட மக்கள் எங்களோட பொருளை சப்போர்ட் பண்ணி வேண்டணும். இது யார் செய்கிற என்னத்துக்காக செய்கிற அந்த அதுகளை பார்க்கக்கூடாது. இதை வேண்டிக்கல இலங்கையில் இருக்கிற ஒரு பெண்ணோ ஆனோ செய்கிற ஒரு பொருள் அடுத்த கட்டத்துக்கு போகுமென்ற மைண்ட் செட்டில் வேண்டணும். அப்படி வேண்டிக்கல உற்பத்தி கூடைக்குள்ள இங்கே வந்து இங்கே செய்கிறவங்களுக்கு 30 வேலை வாய்ப்பு கூடைக்குள்ள எங்களோட ஸ்ரீலங்கா வந்து வடக்கு கிழக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அதுதான் என்னுடைய ஆசை. பெண்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறாங்க. ஒரு வியாபாரத்தை செய்கிறதுக்கு அதில் கொள்வனவாளரோட தொடர்பு கொள்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. அந்த வகையில் பெண்களுக்கு வர விற்பனை செய்கிற பிரச்சனையை அக்கா அதை குறைக்கணும், அதை தான் ஒரு பாலமாக இருக்கணும், எல்லாருக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்தி கொள்ளணும் என்று விரும்புகிறா. அப்போ பெண் தொழில் முயற்சியாளர்கள் இந்த அக்காவை தொடர்பு கொள்ளலாம். அதுக்குரிய வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். சரி, இப்போ நீங்கள் சாய் சக்தி ஃபவுண்டேஷன் இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பொருட்கள் எடுக்க போகிறீங்க, அங்கே விற்பனை செய்ய போகிறீங்க. அதில் ப்ராஃபிட் வருதுண்டா என்ன செய்ய போகிறீங்க? திருப்பி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி என்ன செய்ய போகிறீங்களா? அதை இது சாய் நேச்சுரல் ப்ரொடக்டில் வர்ற அந்த பிஸ்னஸ் லெவலில் ஒரு ப்ராஃபிட் வந்து இங்கே இப்போ சிறு தொழில் செய்கிற பெண்கள் இருக்கணும் தானே. ஓகே, அடுத்த ஸ்டெப் இப்போ உங்களோட யூடியூப் சேனலில் லாஸ்ட்டாக கூட பார்க்கல அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை. அப்போ ஸோ அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக உறுதுணையாக இருந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற பெண்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் என்னுடைய லட்சியம். சந்தோஷம். உங்களோட அப்படி ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் வந்து கதைக்கிறன்ற சந்தோஷமான விஷயமாக்கா. சரி, இப்போ நீங்கள் இப்போ ஒரு நிறைய ஏற்கனவே நீங்கள் ஒன்றை தொடங்கினீங்கள், ஒரு கோவிட் காரணமாக அதில் நீங்கள் சரியாக தாக்கப்பட்டீங்கள்,
திருப்பி ஒரு விஷயம் செய்ய ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கிறீங்கள். அதே நேரம் ஒரு ஃபவுண்டேஷன் ஆக்கணுமென்ற ஒரு ஆசையில் வந்திருக்கிறீங்கள். இதுகளெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சவால்களாக இருக்கிற விஷயங்கள் என்ன? சவால்களாக இருக்கிறது வேதனைக்குரிய விஷயம். எங்கட ஃப்ராங்க்ஃபோர்ட்டோ இல்லை இது ஃப்ராங்க்ஃபோர்ட், டோர்ட்மண்ட்ன்ற சிட்டி எல்லாம் கூட தமிழாக்கள் வசிக்கிற ஒரு சிட்டி. இப்போ நான் அந்த டைமில் பேக்குக்கு கேட்க போய்க்கல ஒரு கொஞ்சம் பேர் கூட ஒரு 1000 பேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த மனம் வரையில் என்னென்று எனக்கு இது வரைக்கும் புரியலை, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. முதல் யூரோப்பில் இருக்கிறவங்க எங்கட நாட்டில் இருக்கிற உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்தியாவில் வேண்டுறது ஓகே, நானும் இந்தியாவில் வேண்டுறேன் தான். என்னடா சில பொருட்கள் இங்கே இல்லை, அப்போ அதால் வேண்டலாம். ஆனால் இப்போ முதலாவது இடமே நாங்கள் ஒரு கடைக்கு போனால் ஓகே, கடையில் இருக்கிறவங்களும் இது ஸ்ரீலங்காவிலேருந்து எங்களோட பிள்ளைகள் செய்த பொருட்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதை வேணுங்கன்னு சொல்லணும். அதே இதுதான். இப்போ நான் வந்து என்னுடைய கடையில் வந்து இப்போ ஒரு ரூம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது. நாங்கள் வந்து இந்தியா டாக்டர், ஆயுர்வேத டாக்டர் வந்து ஜெர்மன்ஸுக்கு வந்து நாங்கள் ஒரு செமினார் மாதிரி செய்கிறோம். ஆயுர்வேதிக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ப்ராடக்ட் சாப்பிட்டா நல்லமெண்டு. இப்போ ஜெர்மனில் வந்து மில்லட் ப்ராடக்ட்னு சொன்னது வந்து பெருசாக ஆக்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து கூடுதலாக இப்போ என்னென்னா தனியாக எங்களுடைய ஆக்களை மாத்திரம் நம்பிட்டு இருக்கல. என்னென்னா நான் நம்பி கணக்கு விஷயங்கள் வேதனைக்கு தான் உள்ளாக்கப்பட்டவுடைய இது வரைக்கும் அந்த சப்போர்ட் வந்தது குறைவு. ஸோ அதால் நான் வந்து ஜெர்மன்ஸை டார்கெட் பண்ணினேன்னு சொன்னால் எங்களுக்கு சக்ஸஸ். என்னென்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பொருளுடையோ இல்லை யோகா, மெடிடேஷன், இந்த ப்ராடக்ட் மில்லட் ப்ராடக்ட்டுகளோ எல்லாம் கோவிட்டுக்கு பிறகு எல்லாருமே ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணுமென்ற மைண்ட் செட் வந்துட்டுது. இப்போ நான் வந்த ஃப்ளைட்டில் கூட முக்கால்வாசி பேர் ஜெர்மன்ஸ் தான் வர்றாங்க. ஆனால் அவங்க வர்றவங்க எல்லாருமே கண்டினியூ ரயிலி பக்கம்தான் போகிறாங்க. இங்கால சைட் வர்றாங்க இல்லை, என்னென்னு தெரியல. ஸோ என்னுடைய இது ஜெர்மன்ஸுக்கு அந்த ப்ராடக்ட்டுகளை இப்போ நான் கல்லூரியில் ஒரு ப்ராடக்ட் வேண்டிட்டு போனேன்டா நான் வந்து மார்ச் 25 to 26 வந்து யோகா மெடிடேஷன் இன்ஃபோ ஆவணுன்னு சொல்லிட்டு ஜெர்மனில் செய்கிறேன் நாங்கள் எங்களோட ஃப்ராங்க்ஃபோர்ட் சிட்டியில். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நான் இந்த பல்லுயிர் இது வந்து இன்னார் செய்கிறாங்க எங்களோட நாட்டில் இருந்து வருதுன்னு நான் ஜெர்மனில் சொல்லுவேன். அப்போ அவங்க பார்த்துட்டு ஓகே இது ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்றைக்கு அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு தடவை கதைச்சிட்டு போய்க்க அதுவும் ஒரு விதமான பிஸ்னஸில் போய் கொண்டிருக்க மேபி அங்கே இருந்து ஜெர்மன்காரரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா அவங்களுக்கு நல்ல மனசு இருக்குமே, அவங்க கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அப்படி கதைப்பேன், எனக்கு கதைக்கிறதுக்கு இது இருக்குது. எப்படியாவது எங்களோட ப்ராடக்ட்டுகளை அங்கே வேண்டி வடக்கு கிழக்கு பெண்களோட உற்பத்தியை மேலே கொண்டு வரணுமென்றதே என்னுடைய நோக்கம். ஓகே, சந்தோஷம். நீங்கள் இப்படி ஒரு மனசோட வந்து மனம் விட்டு கதைக்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த காணொலியை பார்க்குற நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவினம். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விடயங்கள் எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை விட வேறு ஏன் சொல்கிறதுக்கு இருக்கா உங்களுக்கு? இப்போ நாங்கள் வந்து உற்பத்தி செய்கிற பொருட்கள் வந்து தனியாக கடையில் வச்சுருக்கணுமெண்டு இல்லை. இப்போ யூரோப்லேயும் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து வேலைக்கு போகிறவங்க இல்லை, வீட்டில் இருந்து இப்போ பிள்ளைங்களை பார்த்துட்ருக்கவங்க. அவங்க கூட இப்போ ஜெர்மன் கடை இல்லையா இல்லை வேறு இடத்துல வந்து கதைக்கலாம். இப்போ வந்து எல்லாம் சோஷியல் மீடியா தானே. இப்போ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராம். ஓகே, இப்போ பள்ளியூர் வந்து நான் ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் தான் வச்சுருக்கிறேன். நான் ஸ்டுட்கார்ட்டில் ஒரு லேடி வந்து வீட்டில் இருக்கிறேன். அப்போ நான் வந்து பள்ளியூரை எடுத்துகிட்டு போய் நான் ஸ்டுட்கார்ட் இருக்கிற தமிழ் கடைகளுக்கு நான் கதைச்சு அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படி பெண்கள் வந்து எனக்கு இங்கேயா இல்லை யூரோப்லையா அவங்க அந்த சீரியல் பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்களோட அந்த பிறப்பு வந்து ஒரு புனிதமானதை நாங்கள் கொண்டு போகணும். ஓகே, மேரி பண்ணினோம், பிள்ளையை பெற்றோம், வீட்டில் இருக்கிறோம், ஒர்க் பண்ணுறோம், எங்களோட குடும்பம். அதுக்கு பிறகு கடைசியில் நான் படுத்திருக்க வருத்தத்தில் என்ன நான் இந்த லைஃப்பில் செய்த நான் இல்லை, என்னால் 4 மக்கள் வாழ்ந்தவை, அதுதான் உண்மையான வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அதால் எங்கே இருக்கிற எங்களோட பெண்கள் என்றாலும் இப்போதைய சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஒரு இது இருக்குது. அதால் இப்போ யூரோப்பில் எடுக்கிற ப்ராடக்ட்கள் வந்து தேவைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுக்கணும். எல்லாம் இப்போ உடனே செய்யலாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்க நீங்கள் எங்களோட காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வீட்டில் இருந்து செய்ய போகிறீங்களா இல்லை வேறு சிட்டியில் கொண்டு போய் கதைக்க போகிறீங்களா என்னென்னு எங்களோட ஓப்பனாக பெண்களுக்காக இந்த ஃபோன் நம்பர் நான் தரேன். இது பெண்களுக்காக யூரோப்பில் இருக்கிற பெண்களா இல்லை வடக்கு கிழக்கில் இருக்கிற பெண்களுக்காகவே இது சாய் சக்தி ஃபவுண்டேஷன். ஓகே, சந்தோஷமாக்கா உங்களோட காய்ச்சது. எங்களோட நேயர்களுக்கு முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா இவைய வந்து ஒரு எதற்குமே ஒரு பண உதவி செய்கிறதுக்கு வரையில்
நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை எடுத்து சந்தைப்படுத்தி உங்களுக்குரிய வருவாயை பெற்று தரக்கூடிய வழியை மட்டும்தான் கதைக்கிறார். எங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையை ஒரு ஆள்கிட்ட போய் கையேந்துறது அப்படி இல்லை. திருப்பியும் உங்களோட பொருட்களை உற்பத்தி செய்யுங்கோ, அதை விற்பனை செய்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் இப்போ தயாராக இருக்கிறேன்னு தான் சொல்கிறா. நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருள் வந்து சரியான பேக்கேஜிங் இருக்கணும், சர்டிஃபிகேஷன் இருக்கணும், எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவளால் எடுக்க முடியும். ஏனென்றால் யூரோப்புக்குரிய தரச்சான்றிதழ் பெற்றுக்கொண்ட பொருட்களால் மட்டும்தான் அவளால் பெற்றுக்கொள்ள முடியும். அது பெற்றுக்கொள்றக்குரிய வழிகள் ஏற்பாடுகளை செய்கிறதுக்கும் அவள் உதவி செய்வாள். ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் போய் கேட்கக்கூட உங்களோட பங்கும் அதில் சிறப்பாக இருக்கணும் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரைட். இவ்வளவு நேரமும் நீங்கள் வந்து எங்களோட கதைச்சு உங்களோட ஆர்வத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி அழகா. நீங்கள் கேட்ட மாதிரியான தேவையான கனெக்ஷன்ஸுகளை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். தொடர்ந்தும் எங்களுடன் பயணியுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம்.